ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் ஸ்கூல் படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு லவ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் லவ்வே பண்ணக்கூடாதுங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் மேல அஃபேர் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பையனை இவங்களை விட்டுட்டு போயிட்டு கடைசியில் அவங்க ரிலேட்டிவ்லயே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லாம இப்போ ஒன்னே லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற சண்டை போட்டு ரெண்டு பேருமே அந்த பையனை விட்டு போயிட்டாங்க. அண்ட் இப்போ அந்த பையன் தனியா இருக்கான், எனக்கு ஃபீலிங்ஸா இருக்கு, அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், நான் வேணும் ட்ரை பண்ணலாமா ட்ராப் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டாப்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல டவுட் இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்துல முக்கியமா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பையனோ பொண்ணோ லவ் பண்ணதுக்கு அப்புறம் யாரையும் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. இப்போ நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி, லவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பொண்ணையோ பையனையோ கேரக்டர் வைஸாவோ அப்பியரன்ஸ் வைஸாவோ பிடிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா பிடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பிடிச்சுன்னு சொல்றது ஓகே, இல்லையா நம்ம அதுக்கப்புறம் அப்படியே அவாய்ட் பண்றது வரைக்கும் ஓகே. ஆனா அவங்க கிட்ட போய் பேசுறது, கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம மேல வந்துட்டு ஆசை வர வைக்கிறது, அதுக்கப்புறம் லவ் சொல்லி திரும்ப அவங்களை லவ் பண்ண வச்சு இங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்குமா அங்க ஒரு பொண்ணை ஏமாத்துறலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா துரோகம். லிட்டரலி இந்த பக்கம் உங்களுக்கு அவங்க மேல லவ் இல்லைன்னா மட்டும்தான் இந்த பக்கம் இன்னொரு பொண்ணையோ பையனையோ வந்துட்டு லவ்ல வைக்க தோணும். இதுதான் ஃபேக்ட். பாக்குறது பிடிச்சிருக்குங்கிறது வரைக்கும் ஓகே. கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே கட் பண்ணி தப்புன்னு நினைக்கிறது வந்துட்டு ஓகே. அதுக்கு மேல அது அந்த பொண்ணை துரோகத்தை அளவு கொண்டு போய் லவ் பண்ண வைக்கிறதுலாம் வந்துட்டு பச்சை துரோகம். ஸோ இந்த ஒரு துரோகத்தெல்லாம் வந்துட்டு காதலா கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண விஷயங்களை வந்துட்டு திரும்ப அவங்க வந்துட்டு வந்தா நாங்க ஏத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல வந்துட்டு காதலே கிடையாது. ஸோ நீங்க ஏத்துக்கிட்டீங்கனாலும் ஏத்துக்கலனாலும் ஒரு நாள் என்ன ஒரு நாள் வந்துட்டு அவங்க திரும்ப அதை பண்ணதான் செய்வாங்க, இல்லை விட்டுட்டு போதான் செய்வாங்க. அன்னைக்கு இப்போ வந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.